ஹாய், ஷாலோம் எஜுகேஷன்லேருந்து அனிதா காமராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி 12th மாணவர்கள் சில பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஸ்கோர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எம்பிபிஎஸ் வந்து இந்தியாவில் படிக்கலாமா வெளிநாட்டில் படிக்கலாமான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. வெளிநாட்டில் படிக்கலான்னு முடிவு பண்ண மாணவர்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த நாட்டுக்கு போகலாம், இந்த நாட்டுக்கு போகக்கூடாது, இது பெஸ்ட்டு, இது ஒஸ்ட்டு, இந்த மாதிரி அதேமாதிரி என்எம்சி லிஸ்டடு, இந்த மாதிரி நிறையா வந்து குழப்பமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த என்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு எந்த காலேஜும் இதுவரை ரிலீஸ் பண்ணல. என்எம்சி வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி காலேஜில் போய் படிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்எம்சி வந்து சில கண்ட்ரீஸ்க்கு வந்து போகக்கூடாதுன்னு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி காலேஜில் வந்து அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலங்கும்போது அங்கே லோக்கலில் இருக்கிற இந்தியன் எம்பசி அனுப்பி அந்த கண்ட்ரி அந்த காலேஜில் வெரிஃபை பண்ணிட்டு அங்கே இருக்கிற எம்பசி வழியாக வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க, இந்த கண்ட்ரி இந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ லிஸ்டட் காலேஜஸ் கண்ட்ரின்னு அங்கே பார்க்க வேண்டாம். என்எம்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற எல்லா நாடு காலேஜுக்கு போகலாம். அதை தாண்டி ஏதாவது ஒரு நாடு காலேஜ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற எம்பசியோட ஒரு அலர்ட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 1-2 காலேஜஸ்க்கும் அந்த மாதிரி அலர்ட்ஸ் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்எம்சி அடுத்து என்ன அறிவுறுத்தி இருக்குன்னா, ஒரு ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் வழியாக மட்டும்தான் வெளிநாட்டில் போய் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு கொடுத்துருக்குது. இந்த ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்டுக்கு வந்து பேன் இருக்கா, ஜிஎஸ்டி இருக்கா, டேன் இருக்கா, அதாவது டேக்ஸ் அசஸ்மெண்ட் இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கன்சல்டன்ட் கிட்ட வந்து அட்மிஷன் எடுக்கணும். இப்போ ஷாலோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 17 வருஷமாக உங்களுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட காலேஜஸ் 10க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். என்எம்சி சொன்ன எல்லா கைட்லைன்ஸையும் 100% வந்து ஷாலோம் வந்து ஃபாலோ பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி. அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரடி கிளைகளோட இயங்கக்கூடிய ஒரே ஒரு கன்சல்டன்ட் வந்து ஷாலோம் எஜுகேஷன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஷாலோம் எஜுகேஷன் வழியாக போகும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ், அதாவது மிக கம்மியான, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே மிக குறைந்த கன்சல்டன்சி ஃபீஸ் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷாலோம் வந்து மாணவர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரோக்ராமும் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, நம்ம கிட்ட வர நிறைய மாணவர்கள் வந்து முதல்ல கேட்குற கேள்வி வந்து கெடைவர் இருக்கா அந்த யூனிவர்சிட்டியில். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீப்பாக நம்புறாங்க கெடைவர் இருந்தால் மட்டும்தான் வந்து எஜுகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெடைவர் மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. கெடைவரை விட அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், அதாவது வந்து 3D பாக்ஸஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அதனால கெடைவரை காட்டிலுமே பெஸ்ட்டாக வந்து உங்களால் டெக்னாலஜி வைஸில் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாடுகள் வந்து கெடைவரை வந்து பேன் பண்ணவும் செஞ்சுருக்காங்க, கிர்கிஸ்தான் மாதிரி நாடுகள். ஸோ இப்போ அங்கே கெடைவர் இருந்தால் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கும், ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக இருக்காது. அதனால ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது, ஒரு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போகும்போது கெடைவர் இருக்கான்னு செக் பண்ணுறதை காட்டிலும் உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து ஹாஸ்பிட்டல் டைப் இருக்கா, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, டீச்சர்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு போகிறது வந்து பெட்டராக இருக்கும். வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க போகிற மாணவர்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து எங்களை மாதிரி கன்சல்டன்ட் என்ன சொன்னாலும் நீங்கள் கீப் ஆன் வந்து என்எம்சியோட ரூல்ஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற இந்தியன் எம்பசியோட அலர்ட் நியூஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் WHO சைட்டில் போய் அந்த யூனிவர்சிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் ஒரு கண்ட்ரி யூனிவர்சிட்டிக்கு போகணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்களை மாதிரி ரெப்யூட்டட் கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கன்சல்டன்ட் வழியாக, ஒரு கரெக்டான கன்சல்டன்ட் வழியாக வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா வந்த உடனே எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கும், போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ங்கிறது வந்து 2002 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ரஷ்யாவில் போய் எம்டி முடிக்கணும் அப்படின்னா அவங்களோட கோர்ஸ் 7 இயர், அதாவது 1 இயர் வந்து ரஷ்யன் லாங்குவேஜை கற்றுக்கணும், அப்புறம் 6 வருஷம் வந்து அந்த லாங்குவேஜில் மெடிசன் முடிச்சுட்டு வரணும். இப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி வந்து ரஷ்யனில் அவங்க வந்து கற்றுக்க
எடுத்துக்கிட்டு இந்தியாவில் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது எக்ஸாம் எழுதும்போது அதில் பாஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணதுனால அதனோட பேட்டர்ன் என்ன, எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எந்த ஐடியாவும் உங்களுக்கு கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா நியர்லி 2002லேருந்து 2014-15 வரை முடிச்சவங்களால எஃப்எம்ஜியில் வந்து பெருசாக வந்து ஷைன் பண்ண முடியல. இந்த 2012-13க்கு அப்புறம் தான் நிறைய நாடுகளில் வந்து இங்கிலீஷ் மீடியம்ங்கிற பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸாம் பற்றின ஒரு அலர்ட்னஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2015-16க்கு அப்புறமே முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 50%. இப்போ இந்த இயர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட்னா ஒரு 50% மேலே பாஸ் பண்ணிடுறாங்க. பட் வந்து ஸ்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையே 2004 முடிச்சவங்கலேருந்து கூட இப்போ வரை எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய நம்பர் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ரேஷியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18%, 20%, 25% அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கரண்ட்ல முடிச்சுட்டு வர்றவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. இன்னமுமே வந்து 20 வருஷமாலாம் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க டாக்டர்ஸ். அந்த மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆக வந்து இந்த எஃப்எம்ஜியோட பாஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாகுது. அதனால எஃப்எம்ஜி பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பயப்பட வேண்டாம். நீங்க போற கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறாங்களா, இல்ல நீங்க போற யூனிவர்சிட்டிஸ்ல அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செக் பண்ணி போனீங்கனாலே ஈஸியா வந்து இங்க எஃப்எம்ஜி பாஸ் பண்ணிடலாம். ஷாலோம் வந்து பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறோம். அதனால எங்க பசங்க வந்து அதிகமா இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ல இந்தியா வந்த உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஃபாரின் போறோம், எஃப்எம்ஜியை கிளியர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இங்க வந்து இன்டர்ன் போடுறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது, அதனால 1 வருஷம் 2 வருஷம்லாம் வெயிட் பண்ற மாதிரி இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பயப்படுறவங்களும் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 380 சீட்ஸ் சம்திங் தான் வந்து தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு வந்து இன்டர்ன் பண்றதுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேபி 1 வருஷம் 2 வருஷம் கூட இந்த இன்டர்ன்ஷிப்புக்காக, அதாவது எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இன்டர்ன் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1504 சீட்ஸ், அதாவது 1504 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்ச உடனேவே இனி எல்லாருக்குமே வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால தமிழ்நாட்டில் வந்து டாக்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்எம்ஜியில் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படாமல் வந்த உடனே வந்து இந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டு இந்த இன்டர்னும் முடிச்சிட்டாங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆயிடலாம். ஸோ வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண போகிற அனைத்து டாக்டர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள்.